அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கசப்பே இல்லாமல் எப்படி பாவக்காய் பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு அகலமான வானல் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெடித்தோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் கட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பாவக்காய் பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் பாதி சேர்த்துக்குங்க. சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்குங்க. காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. பாவக்காய் பொரியலுக்கு எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். எண்ணெயிலே வதக்கி பாவக்காய் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பாவக்காய் நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கி மிதி பாவக்காய் தான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாவக்காவை நல்லா அலசிட்டு சேர்க்குறேன். நீங்கள் அலசும் போதே இதில் விதைகள் அதிகமாக இருக்கும். அலசும் போதே விதைகள்லாம் போயிடும். இப்போ எல்லா பாவக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுக்குங்க மசாலாவோட. அப்போ தான் நல்லா பாவக்காயில் ஏறும். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுப்போம். சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டோங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் சென்று திறந்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாதி அளவுக்கு தான் பாவக்காய் வெந்திருக்கு. நல்லா பாவக்காய் உங்களுக்கு சுருண்டு வந்துச்சுன்னா நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். கசப்பே இல்லாமல் இருக்கும். நல்லா சுருள நல்லா கலந்து விட்டுக்குங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். ஃப்ளேமை சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாவக்காய் வெந்து நல்லா சுருண்டு வரும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம். பாருங்கள், பாவக்காய் நல்லா சுருண்டு வெந்துருச்சு. இந்த மெத்தட்லேயே பாவக்காவை செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய பாவக்காய் இருந்தாலும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பாவக்காய் பொரியலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சர்மிளா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.